நீங்க இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்ன ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவரிஸ் எதுவா இருந்தாலும் நீங்க ஸ்ட்ரைட்டா இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம். கண்டிப்பா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. Hey guys, welcome back to our channel. இது உங்க கிரிஷ் டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப் க்ளோனரை யூஸ் பண்ணி ஷேர்ஷாட் ஆப்பில் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பர்டிகுலர் ஆப் க்ளோனர் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒர்க் ஆகல. இது எப்படி நம்ம ஒர்க் பண்ண வைக்கிறது அதை பற்றியும் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ஷேர்ஷாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாது. இப்போ ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ட்ரை பண்ணால் கேனாட் கேப்சர்னு தான் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஷேர்ஷாட்டில் எல்லாருக்குமே வர பிரச்சனை தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷேர்ஷாட்டை க்ளோன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளால் எடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் முதல்ல இந்த க்ளோனிங் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில பர்மிஷன்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனேபிள் பண்ணி முடிச்ச அப்புறம் நீங்கள் ஷேர்ஷாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நேம் வேணுமோ அந்த நேமை கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இதை தொடர்ந்து மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைவசி ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்கும். இதில் ரேண்டமாக சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஐஎம்ஐன்னு சொல்லிட்டு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹைடு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹைடு சிம்முன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இதையும் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணி முடிச்ச அப்புறம் கீழே சேஞ்ச் ஒய்ஃபை மேக் அட்ரஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஹைடு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது பண்ணி முடிச்ச அப்புறம் அப்படியே பேக் வந்துடுங்க. இதை தொடர்ந்து கீழே டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லிட்டு எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அலோ ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி மேலே வந்துடுங்க. இங்கே க்ளோனிங் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஸ்கிப் நேட்டிவ் லைப்ரரிஸ் சொல்லிட்டு உங்களுக்கு ஆஃபில் இருக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இங்கே டிக் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய க்ளோனிங் ஷேர்ஷாட் ஆப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். இப்போ இது க்ளோன் ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு க்ளோனிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இங்கே இன்ஸ்டால் ஆப்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நமக்கு இன்ஸ்டாலிங் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ஷேர்ஷாட் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்னு வந்துடுச்சு. நம்ம ஹோம் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே வெளியே போய் பார்த்தா எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ண ஆப் இருக்குது. இது ஒரிஜினல் ஷேர்ஷாட் இந்த இடத்துல இருக்குது. இது இல்லை, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோன் பண்ண ஆப். நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன். இது ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேர்ஷாட் ஆப் எப்படி நார்மலாக ஓப்பன் ஆகுமோ அது மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் கொடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் உங்கள் ஆப் இப்படி தான் இருக்கும். இப்போது இந்த ஆப்பில் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன் பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் கண்டிப்பாக நம்மளால் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டும் எடுக்க முடியும். நான் மெசேஜ் எடுத்துக்க போகிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். எல்லா பேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ரெண்டுமே பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹோம் க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் இந்த ஓல்டு ஷேர்ஷாட்டுக்கு போகிறேன். ஏதாச்சும் ஒரிஜினல் ஷேர்ஷாட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியாது. இப்போ ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு.
நான் வந்து எடுக்க ட்ரை பண்ணால் cannot capture தான் வரும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.